ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் கீர் பார்க்க போறோம். பீட்ரூட்டோட அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த கீர் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் 40 கிராம் எடுக்கிறீங்கன்னா இது 50 கிராம் எடுக்கணும். 80 கிராம் எடுக்கிறீங்கன்னா 100 கிராம் எடுக்கணும். 1/2 கப் எடுக்கிறீங்கன்னாக்கா 3/4 கப் எடுக்கணும். ஸோ இதுதான் அளவுகள். இது நான் ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 3 பாதாம் வச்சிருக்கேன், ஏலக்காய் வச்சிருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டிங்கனாக்கா அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றி நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதய நோய் வராமல் வந்து தடுக்க ஆரம்பிக்கும். இந்த கீரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா புது ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும். அது மட்டும் இல்லாம இதனால உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புத்துணர்வும் ஆரோக்கியமும் கிடைக்கும். நார் சத்தும் பொட்டாசியம் சத்தும் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும். பீட்டா சைனின் உள்ளதால் கெட்ட கொழுப்பை வந்து கரைக்க ஆரம்பிக்கும் பீட்ரூட். வாங்க இப்போ அரைச்சு வந்துடலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுல ஏலக்காய் சேர்த்துட்டு பாதாமையும் சேர்த்துக்கலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. இப்போ திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இதுல வந்து இப்போ அரைச்சாச்சு, நல்லா அரைச்சிட்டோம் ஃபைன் பேஸ்டா. ஸோ ஜூஸ்க்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி நல்லா மையா அரைச்சிட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்வீட்ஸ் குழந்தைங்களுக்காக போடுறேன். ஸோ குழந்தைங்களுக்காக இந்த ஜூஸ் போடுறேன். அதனால வந்து நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். 3 குழிக்கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா இன்னமும் சேர்த்துப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கடைசியா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணமாக இல்லை பவுலாவது எடுத்துட்டு ஸோ ஜூஸ் வடிகட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை சேர்த்துடலாம். இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடிகளுக்கு வந்து நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செடிகளுக்கு வந்து இந்த சக்கையை வந்து போட்டுடலாம். நாடு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்ம வந்து மிக்சியில வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். திரும்பவும் நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றி கொஞ்சமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். இப்போ இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிச்சிடலாம். ஸோ 2 ட்ரிப்பு நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் இருந்தால் அலசிக்கங்க. ஸோ நான் 2 டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதுவே போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு தடவை வந்து அதாவது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இதில் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க. இன்னொரு தடவை நீங்கள் வடிகட்டிக்கங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திக்காக கொடுக்க போகிறேன். தண்ணி சேர்க்கலை. இதோட நம்ம வந்து இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லா நம்ம வந்து சக்கையை எடுக்க முடியும். உங்களால் ஸ்பூனால் எடுக்க முடிஞ்சதுன்னா ஸ்பூனால் எடுங்க. நான் கை வாஷ் பண்ணிவிட்டு கையில் எடுக்கிறேன். ஏன்னா சுத்தமாக வந்துட்டு நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் இப்போ என்னோட செடிகளுக்கு சேர்த்துருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.